வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 85% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சமூக பொறுப்புணர்வு மற்றும் உயர்ந்த பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு கல்வி சக்தி வாய்ந்த கருவியாக இருக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தால் ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக வங்கிகள் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 103 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 85% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வாக்குகள் பதிவாகியுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் கருவிக்கு வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் அதிகபட்சமாக வீரபாண்டி தொகுதியில் 93.06% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் சீலிடப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது பாராட்டத்தக்கது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் முதல் கட்டமாக 152 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 92.56% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழ்நாடு, அசாம், கேரளம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். கல்வி என்பது வேலைவாய்ப்புக்காக மட்டுமின்றி சமூக பொறுப்புணர்வு மற்றும் உயர்ந்த பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கான சக்தி வாய்ந்த கருவியாக இருக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கல்லூரி ஒன்றின் ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் வாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றங்களை அடிப்படையாக கொண்டு உண்மையான வளர்ச்சி விகிதங்களை மதிப்பிட முடியும் என்று கூறினார். மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்வதற்கான அம்சங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். இளைஞர்களின் அர்ப்பணிப்பு உணர்வு, தொலைநோக்கு பார்வை மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் ஆராய்ச்சி, தொழில் முனைவு, புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தலைமைத்துவ பண்பின் மூலம் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவெடுத்துச் செய்து வருவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்ப அச்சுறுத்தல்களை உன்னிப்பாக கவனித்து அவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களின் பயன்பாடு காரணமாக வங்கிகளுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இத்தகைய அச்சுறுத்தல்களை உடனுக்குடனும் திறம்படவும் எதிர்கொள்வதற்கு தேவையான நடைமுறைகளை வங்கிகள் சங்கம் ஒருங்கிணைந்து உருவாக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் கேட்டுக் கொண்டார். வங்கி பரிவர்த்தனைகளை கண்காணிக்கவும் பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்தவும் சைபர் பாதுகாப்புத் துறையில் நிபுணத்துவம் கொண்ட முகவர்களை பணியமர்த்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். கோடைக்கால பயணியர் நெரிசலை சமாளிக்கும் வகையில் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 18,000க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கோடைக்கால சிறப்பு ரயில்களை இயக்குவது குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர், ஏற்கனவே 11,000 சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்கான அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். புதுதில்லி, மும்பை, சூரத், பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் இந்தியர்கள் குறித்து வெளியிடப்பட்ட கருத்துக்கள் போதிய புரிதல் இல்லாமலும் நாகரிகமற்றவை என்றும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பரஸ்பர மரியாதை மற்றும் பொது நலன்களை அடிப்படையாக கொண்டு நீண்ட காலமாக உள்ள இந்தியா அமெரிக்கா நட்புறவின் யதார்த்தமான கருத்துக்களை அந்த பதிவு பிரதிபலிக்கவில்லை என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார்.
இந்தியர்கள் குறித்து இழிவான கருத்துக்களை கொண்டிருந்த ஒரு பாட்காஸ்டர் பேசியதாக கூறப்படும் 4 பக்க உரையின் நகல் ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பகிர்ந்துள்ளதை அடுத்து வெளியுறவு அமைச்சகம் இதனை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரமும் அரசியல் அமைப்பு அந்தஸ்தும் வழங்கப்படும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட தினத்தை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 24ஆம் தேதி இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாக நடைமுறைகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்தமிழக மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக ஈரானில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜோனதன் போவலுடன் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் ஆலோசனை நடத்தினார். வெளியுறவு அமைச்சக செயலாளர் டாக்டர் நீனா மல்ஹோத்ரா ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் போரிசென்கோ ஜார்ஜியுடன் ஆலோசனை நடத்தினார். சுகாதாரத்துறையில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் செயலாளர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புனியா சலீலா ஸ்ரீவத்சவா ஆய்வு மேற்கொண்டார். பஞ்ச்குலா நகராட்சி மற்றும் தனியார் வங்கியுடன் தொடர்புடைய சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக 12 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். நிலக்கரி கொள்முதல் செய்யும் நிறுவனங்களுக்கு நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டிற்கான ரொக்க தள்ளுபடி திட்டம் பொருந்தும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி மாற்றம் மற்றும் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கும் வகையில் விமானங்களுக்கான கலப்பு எரிபொருள் பயன்பாடு குறித்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழ்ப்பாலூர் வாக்குச்சாவடி மையத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை சேதப்படுத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 103 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன் எடுத்தது. சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 54 பந்துகளில் 101 ரன் எடுத்தார். இதனையடுத்து 208 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 19 ஓவரில் 104 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அகில் ஹுசைன் 4 விக்கெட்டுகளையும் நூர் முகமது 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இன்று நடைபெறும் போட்டியில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது. கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் பிராச்சி கெய்க்வாட் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 10 மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் நரேன் பிரணாவ், வனிதா சுரேஷ் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாமஸ் மற்றும் ஊபர் கோப்பைக்கான இறுதி சுற்று போட்டிகள் இன்று தொடங்குகிறது. டென்மார்க்கில் நடைபெறும் இப்போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவர் போட்டிகளில் இந்தியா கனடாவை எதிர்கொள்கிறது. மகளிர் போட்டிகளில் இந்தியா டென்மார்க்கை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் எர்ணாகுளத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கேரளா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. குவஹாத்தியில் இன்று நடைபெறும் போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 85% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சமூக பொறுப்புணர்வு மற்றும் உயர்ந்த பண்புகளை உணர்ந்து கொள்வதற்கு கல்வி சக்தி வாய்ந்த கருவியாக இருக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தால் ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக வங்கிகள் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 103 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.